வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கத்தாழை பார்க்க போகிறோம். கத்தாழை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கத்தாழை வந்து ரொம்ப உண்மை நல்லதுங்க. எப்படின்னா கத்தாழை வந்து ஹேர் பார்த்தீங்கன்னா ஹேர் நமக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்றவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கத்தாழை இல்லையா கத்தாழை ஒரு இடுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சீவிடுங்க. ஜெல்லை மட்டும் எடுங்க. ஜெல்லை எடுத்துகிட்டு அது கூட செம்பருத்தி எலுமிச்சம்பழம் ஒரு பழம் ஃபுல்லாக எடுங்க. இதை என்ன பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. கத்தாழையை அந்த ஜெல்லோட போட்டாச்சு. இல்லை முழுசாக நான் வந்து முழுசாக போடுவேன். உங்களுக்கு அப்படி போடணும் போடுங்க. முழுசாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரெட் கலர் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து விஷம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து விட்டுருங்க. அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2 செம்பருத்தி பூ ப்ளஸ் அது கூட ஒரு எலுமிச்சம்பழம் 3 ஒன்றா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சா ஒரு ஷாம்பு பதத்தில் வரும். ஸோ முறையாக வரும். அந்த முறையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணி உங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி. நான் என்ன பண்ணேன் முதல் நாள் ஷாம்பு ஹேர் வாஷ் பண்ணுவேன். மறுநாள் என்ன பண்ணுவேன் விருதாம் இந்த ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக உண்மையிலே எனக்கு நல்லா முடி நல்லா க்ரோ ஆகும். டேண்ட்ரஃப் இருக்கவங்க நல்லா கிளியர் ஆகும். அது பார்த்திங்கன்னா எனக்கு உடல் சூடு இது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து வெறும் வத்தில் ஒரு கத்தாழை ஒரு சின்ன பீஸ் எடுத்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது ஜெல்லு மட்டும் எடுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கட் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. ஸோ அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இல்லை வெறும் ஜெல்லாகவே சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி சாப்பிட்டீங்க நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து நீங்கள் வந்து சேவிங் பண்ணுவீங்க. ஸோ சேவிங் பண்ணுறப்ப நமக்கு வந்து சைடில் வந்து எரியுதுன்னு வாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லுவார். சேவிங் பண்ணாலும் நமக்கு வந்து தாடி மாதிரி குத்து வலிக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த இடத்த என்ன பண்ணீங்கன்னா இந்த ஜெல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை நைட்டே கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த அரிப்போ அந்த ஒரு காயமோ எதுவுமே இருக்காது. இது வெட்டுக்காயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெட்டுக்காயம் வேகமாகவே சரியாயிடும். புண்ணு ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உடல் சூடு கொடுக்கும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெறுவத்தில் அவங்க வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அல்சர் வேகமாகவே குணமாகும். நல்ல ஒரு சத்தான ஒரு இது வர மெயின் என்ன பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காங்க இல்லையா சுகர் இருக்கவங்க வந்து இந்த கத்தாழை ஜெல் எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்கணும். இந்த கிளைமேட் சரியில்லாமனால நம்ம டெய்லி எடுக்க முடியாது, தினமும் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வீக்லி 1 time ஒரு கத்தாழை ஒரு பீஸ் எடுத்து ஜெல்லு மட்டும் நீங்கள் சாப்பிட பாருங்கள். முகம் கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையிலேங்க சொல்கிறாங்க நல்லா க்ளோ கொடுக்குங்க. நீங்கள் க்ரீம் அந்த எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லைங்க. ஃபேர்னஸ் க்ரீம் லவ்லி ஸோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதுங்க. நம்ம சோப்போட போட தேவையில்லைங்க. அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். ஃபேஸ் நல்லா தங்கமாக உங்களுக்கு சொல்லிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கத்தாழை வந்து நீங்கள் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ எங்கேயோ உங்கள் ரிலேஷன்ஸ்லேயோ ஸோ நீங்கள் என்ன பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பீஸை கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு பீஸ் சும்மா லைட்டாக கட் பண்ணிட்டு வந்து ஒரு மண்ணில் அதை நீங்கள் நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நட்டுக்கு வந்து நீங்கள் அந்த ஜெல்லுமா இருக்குங்க அந்த பக்கம் ஸோ அந்த பீஸும் நான் வச்சிட்டிங்கன்னா நல்ல பீஸ் நிறைய படர்ந்து வரும். ஸோ நான் அப்படி தான் ஒன்று வாங்கி வச்சேன். எனக்கு இவ்வளோ படர்ந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அதை மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த கிளைமேட்னால் இது நான் தொடாமல் வச்சுருக்கேன். அப்பப்போ வீக்லி 1 time சாப்பிட்டுக்குருவேன். நமக்கு வந்து மழை காலம்னால நான் தலையில் அப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி நீங்கள் 1 time பண்ணிக்கலாம். பட் நல்லா கூலிங்கானது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். வீக்லி 1 time பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம சம்மர் டைமில் நம்ம டெய்லியுமே நம்ம எடுத்துக்கணும் தப்பு இல்லை. இந்த ஒரு டைமிங்கில் மட்டும் நீங்கள் ஹேருக்கு பண்ணுறதா ஸோ வீக்லி 1 time எடுத்துங்க. உண்மையிலேங்க நல்லா குடல் புண்ணு நல்லா ஆற்றுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.